ஒன்றும் அவ்வளவு நல்ல அரசாங்கம் கிடையாது, நடித்து மக்களை ஏமாற்ற வேண்டாம். மனோ கணேசன் தெரிவிப்பு. பயண கட்டுப்பாடில் சூதாட்டம், 4,15,000 ரூபாய் மீட்பு. இலங்கையில் தீப்பிடித்து எரிந்த கப்பல் விவகாரத்தை மூடி மறைத்த நடிகை சர்வதேச ஊடகம் அம்பலப்படுத்தியது. மரணங்களை வெளியிடுவதில் தாமதமேன், சுகாதார சேவை பணிப்பாளர் விளக்கம். படுபாதாளத்தில் இலங்கையின் பொருளாதாரம், எச்சரிக்கும் ரணில் விக்ரமசிங்க. இது எனது முடிவல்ல, கோட்டபாய மஹிந்த ஒப்புதல் அளித்தனர். எரிபொருள் விலையேற்றத்தின் உண்மையை போட்டுடைத்த அமைச்சர். இலங்கை தொடர்பில் அவசர கூட்டம், உள் நுழையுமா ஐநா? அரசாங்கம் இவ்வருட இறுதிக்குள் பாரிய நிதி நெருக்கடிக்குள் தள்ளப்படும், செல்வம் அடைக்கலநாதன் தெரிவிப்பு. ஜாலில் மீன் விற்பனையில் ஈடுபட்ட 6 பேருக்கு நேர்ந்த கதி. அரசாங்கம் பதவி விலக வேண்டும், சஜித் பிரேமதாசா வலியுறுத்து. மீண்டும் பாரிய ஆபத்து, சீனாவால் பரவும் புதிய வகை கொரோனா வைரஸ். ஜாலில் நேற்று நிலவிய காற்றுடன் கூடிய மழையினால் 55 பேர் பாதிப்பு. மலையக தலைமைகள் பொதுவானதொரு நிலைப்பாட்டுக்கு வந்தால் கைகோட்க தயார், கஜேந்திரகுமார் தெரிவிப்பு. ரணில் ஒருபோதும் எதிர்க்கட்சி தலைவராக முடியாது, சுமந்திரன் திட்டவட்டம். மாணவர்களின் இணையவழி கற்றலுக்கு கட்டணமின்றிய இணைய வசதி, நாமல் அறிவுறுத்தல். இலங்கையில் மேலும் 1886 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. எரிபொருள் விலை அதிகரிப்பு, ஜனாதிபதி ஊடக பிரிவு மக்களுக்கு விளக்கம். நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் எந்தவொரு இணைய கட்டணமுமின்றி இணையவழி கற்றலில் ஈடுபட உதவும் தக்சலாவா திட்டத்தை விரைவுபடுத்துமாறு இளைஞர் மற்றும் விளையாட்டு அமைச்சரும் டிஜிட்டல் தொழில்நுட்ப மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு இராஜாங்க அமைச்சருமான நாமல் ராஜபக்ச சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். தற்போதைய தக்சலாவா அமைப்பில் உள்ள குறைபாடுகளை நீக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி நேற்று அலரி மாளிகையில் இடம்பெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். ஜூலை 21ஆம் தேதிக்குள் 200 மாணவர்களுக்கு தக்சலாவா திட்டத்தின் மூலம் இலவசமாக இணைய வகுப்புகளை அணுக அனுமதிக்கும் முதல் கட்டத்தை வெளியிடுமாறு அமைச்சர் நாமல் ராஜபக்ச அறிவுறுத்தியுள்ளார். நேற்று இடம்பெற்ற கூட்டத்தில் அரச ஊடக நிலையங்கள் மூலம் ஒரு பிரத்யேக தொலைக்காட்சி சேவையையும் கல்வி நோக்கங்களுக்காக பிரத்யேகமாக ஒரு வானொலி சேவையையும் தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி மருதுநகர் பகுதியில் சூதாட்டத்தில் ஈடுபட்டிருந்த 14 பேரை போலீசார் நேற்று கைது செய்துள்ளனர். சந்தேக நபர்கள் சூதாட்டத்தில் ஈடுபட்டிருந்த வேளையில் போலீசாரிடம் சிக்கியுள்ள சந்தேக நபர்களிடமிருந்து 4,15,000 ரூபாய் பணம் மீட்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. இதேவேளை குறித்த நபர்களுக்கு எதிராக பயண கட்டுப்பாடினை மீறினார்கள் என்ற குற்றச்சாட்டிலும் வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இடம்பெற்ற சுற்றுச்சூழல் பாதிப்பை 2ஆம் இடத்திற்கு கொண்டு சென்ற சிங்கள நடிகை தொடர்பில் பிரபல சர்வதேச சஞ்சிகை செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த வாரத்தில் இலங்கையில் அதிகமாக பேசப்பட்ட தலைப்பாக நடிகை பியூமி கன்சமாலி காணப்பட்டார். எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் கடலில் மூழ்கிய தினம் 28 வயதான நடிகை பியூமி கன்சமாலி அழகு கலை நிபுணர் உட்பட 13 பேர் பிறந்தநாள் விருந்து ஒன்றில் கலந்து கொண்டமையினால் போலீசாரினால் கைது செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தை அடுத்து கூகுள் தேடும் பொறி உட்பட சமூக வலைத்தளங்களில் அதிகமாக தேடப்பட்ட ஒருவராக நடிகை பியூமி கன்சமாலி காணப்பட்டுள்ளார் என எக்கனமிஸ்ட் இணையதளம் சுட்டிக்காட்டியுள்ளது. 2 வாரத்திற்கு மேலாக கொழும்பு துறைமுகத்துக்கு அருகில் தீப்பற்றி எறிந்த எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலினால் இலங்கையின் கடற்பகுதியில் ஏற்பட்ட பாதிப்பு தொடர்பில் இலங்கையர்கள் உட்பட பல அமைப்புகள் பலவற்றின் கருத்துக்களையும் பியூமி கன்சமாலியின் கைது மூடி மறைத்துள்ளதாக எக்கனமிஸ்ட் செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல் அனர்த்தம் காரணமாக கடல் வளங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளில் இருந்து மீள குறைந்தது 40 வருடங்கள் செல்லும் என ஏற்கனவே எச்சரிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மரணத்திற்கான காரணத்தை கண்டறிவதில் ஏற்பட்ட காலதாமதம் மற்றும் மரண சான்றிதழ் வழங்கி மரண நடவடிக்கைகளை நிறைவு செய்வதில் ஏற்பட்ட தாமதங்களுக்கு மத்தியிலேயே
கோவிட் மரணங்கள் தொடர்பான அறிக்கைகள் வெளியிடப்பட்டது. சில மரணங்கள் தொடர்பான விடயங்கள் நீதிமன்றங்களில் நிலுவையில் இருந்தது எனவும் அவற்றை நிறைவு செய்வதில் சில காலம் செல்வது வழமை. இவ்வாறான நிலைக்கு மத்தியிலேயே இந்த அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டது. இக்கால பகுதியில் அறிக்கையிடப்படாத மரணங்கள் தொடர்பாக அறிக்கைகளை முடிந்த வரையில் முழுமைப்படுத்த முயற்சித்தோம் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்திய அசேல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். கடந்த சில தினங்களாக நாளாந்த கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை திடீரென அதிகரித்ததற்கான காரணத்தை தெளிவுபடுத்திய போதே சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசேல குணவர்த்தன இதனை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் திங்கட்கிழமை தொடக்கம் 72 மணித்தியால காலப்பகுதிக்குள் அல்லது 96 மணித்தியாலங்களில் மரணித்தோரின் அறிக்கைகளை வெளியிட எதிர்பார்க்கின்றோம் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசேல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். பிடிவாதத்துடன் செயற்பட்டு ஜிஎஸ்பி சலுகை இழக்கப்படுமாயின் சர்வதேச சந்தையில் இலங்கையின் ஆடை உற்பத்தி மற்றும் தேயிலைக்கு காணப்படும் வாய்ப்புகளை இழக்க நேரிடும் எனவும் ஏற்கனவே பங்களாதேஷிடம் கையேந்தும் நிலைக்கு வந்துவிட்டோம். இந்த நிலை தொடர்ந்தால் ரூபாவின் பெறுமதி மேலும் வீழ்ச்சியடைந்து டாலரின் விலை 300 ரூபாவை தாண்டும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார் முன்னாள் பிரதமரும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்க. இன்று ஞாயிற்றுக்கிழமை அவர் வெளியிட்டுள்ள விசேட அறிவிப்பில் எச்சரிக்கையினை விடுத்துள்ளார். ஜிஎஸ்பி சலுகையை இலங்கை இழக்குமாயின் தேசிய பொருளாதாரம் படுபாதாளத்தில் விழும் எனவும் அரசியல் காரணிகளுக்கு அப்பால் சென்று நாட்டு மக்கள் மற்றும் நாட்டின் எதிர்காலத்தினை கருத்தில் கொண்டு ஐரோப்பிய ஒன்றியத்துடன் கலந்துரையாடி ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை தக்க வைத்துக் கொள்ள முயற்சிக்க வேண்டும் எனவும் 2017ஆம் ஆண்டு ஐரோப்பிய ஒன்றியத்திடமிருந்து ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை பெற்று நாம் பொருளாதாரத்தில் வளர்ச்சியை ஏற்படுத்தினோம். ஆடை தொழில்துறை, மீன்பிடி தொழில் என்பன இதனால் மேம்படுத்தப்பட்டது. ஆனால் இன்று ஜிஎஸ்பி பிளஸ் தொடர்பில் ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் பிரச்சினை உருவாகியுள்ளது. ஜிஎஸ்பி பிளஸ் சலுகை அற்றுப்போகக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இன்று எமது சுற்றுலாத்துறை சார் வணிக செயற்பாடுகள் இல்லாமல் போயுள்ளது. அதே போன்று மீன்பிடி தொழில்துறையும் பாதிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளுக்கு தொழில் நிமித்தம் செல்வோர் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளது. எம்மிடம் நிதியின்மையினால் பங்களாதேஷிடம் கடன் பெற வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. தற்போது எமக்கு ஆடை தொழில்துறை மற்றும் தேயிலை தொழில்துறை மாத்திரமே எஞ்சியுள்ளது. இந்த நிலையில் ஜிஎஸ்பி பிளஸ் சலுகை நீக்கப்படுமாயின் அந்நிய செலாவணி குறைவடையும். ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடைந்து டாலரின் பெறுமதி 300 ரூபாய் வரை அதிகரிக்க கூடும் எனவும் வேலைவாய்ப்புகள் அற்றுப்போகும் எனவும் எனவே அரசியலை புறம் தள்ளி அரசாங்கமானது ஜிஎஸ்பி பிளஸ் சலுகையை பாதுகாப்பதற்கு துரித நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை உயர்வு என்பது ஜனாதிபதி மற்றும் பிரதமர் உள்ளிட்ட அரசு எடுத்த முடிவு என எரிசக்தி அமைச்சர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். எரிபொருட்களுக்கான விலை உயர்வுக்கு நிதியமைச்சர் மஹிந்த ராஜபக்சவின் ஒப்புதலுக்கு பிறகு விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது எனவும் நிதியமைச்சராக பிரதமர் அந்த ஆவணத்தில் கையெழுத்திட்டார். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தலைமையிலான வாழ்க்கை செலவு தொடர்பான அமைச்சரவை துணைக்குழுவால் விலை அதிகரிக்கும் முடிவு எடுக்கப்பட்டது. இலங்கை பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் கூறிய கூற்றுக்களை அமைச்சர் உதய கமன்பில நிராகரித்துள்ளார். இதேவேளை இந்த கடிதம் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் மட்டுமே சவால் விடுகின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்களுக்கு எதிராக இடம்பெற்ற போர்க்குற்றம் தொடர்பில் சுதந்திரமான விசாரணை மேற்கொள்ள இலங்கை அரசாங்கம் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தை நாட்டுக்குள் அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் இலங்கை தொடர்பான அவசர கூட்டத்தில் பேசிய டென்மார்க் நாட்டைச் சேர்ந்த ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் நிக்கோலாய் விலும்சன் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழ் மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட மனித உரிமை மீறல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை எனவும் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிராக அநீதி இழைக்கப்படுவதென்பது புதிதல்ல எனவும் பல தசாப்த காலமாக தமிழ் மக்களின் மனித உரிமை மற்றும் சுதந்திரம் என்பன மறுக்கப்பட்டு வருவதாகவும் விடுதலை புலிகளுடன் இடம்பெற்ற இறுதி யுத்தத்தில் தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட போர்க்குற்றத்தினை சுதந்திரமாக விசாரணை செய்வதற்கு ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தை இலங்கை அனுமதிக்க வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்றம் மூலமாக தெளிவான செய்தியை இலங்கை அரசாங்கத்துக்கு அனுப்புவதாக தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தால் அண்மையில் எரிபொருள் விலையை அதிகரிக்க மேற்கொண்ட தீர்மானமானது தேசிய பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கான பொது வேலை திட்டம் ஒன்றின் ஒரு பிரதான காரணியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிக்கை ஊடாக இக்கருத்தினை வெளியிட்டுள்ளது.
ஜனாதிபதி தலைமையில் பிரதமர் மற்றும் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சரின் பங்கேற்பில் இடம்பெற்ற வாழ்க்கை செலவு குழுவில் இது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. மேலும் வங்கி வட்டி விகிதங்கள், வெளிநாட்டு இருப்பு ஆகியவற்றை உறுதிப்படுத்தவும், பொதுமக்களின் ஆரோக்கியத்தையும் நலனையும் பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானமாகும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கையில் மேலும் 1886 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி சபேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து இலங்கையில் கொரோனா தொற்றினால் இதுவரை 2,23,163 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும், இதே நேரம் கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து மேலும் 2,031 பேர் குணமடைந்துள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றில் இருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,88,547 அதிகரித்துள்ளது. மேலும் நாட்டில் இதுவரையில் கொரோனாவினால் பதிவான மொத்த மரணங்களின் எண்ணிக்கை 2,136 அதிகரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து விலகி டெலோ மற்றும் புளொட் கட்சிகள் சுயாதீனமாக செயற்பட தீர்மானம் எடுக்கப்பட்டதாக கூறப்படும் கூட்டத்தில் நானும் பங்கு பெற்றிருந்ததாகவும், இதன்போது சுயாதீனமாக இயங்குவது குறித்து எந்தவித பேச்சுவார்த்தையும் இடம்பெற்றிருக்கவில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினரும் ஊடக பேச்சாளருமான எம். சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து விலகி டெலோ மற்றும் புளொட் கட்சிகள் சுயாதீனமாக செயற்பட எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை. இன்றைய பத்திரிகையொன்றில் அந்த செய்தியை பார்த்ததாகவும், சென்ற பாராளுமன்ற அமர்வுக்கு பின்னர் திரு அடைக்கலநாதன் திரு சம்பந்தனை சந்தித்து பேசியதாகவும் அச்செய்தியில் கூறப்பட்டுள்ளது. நானும் அந்த கூட்டத்தில் பங்கு பெற்றிருந்தேன். திரு அடைக்கலநாதன் சம்பந்தனை சந்திக்க சென்ற போது என்னையும் அழைத்து சென்றிருந்தார். ஆகவே இதில் தனித்து இயங்குவது குறித்த எந்தவித பேச்சுவார்த்தையும் இடம்பெற்று இருக்கவில்லை என தெரிவித்துள்ளார். அதேபோல் ரணில் விக்ரமசிங்க விடயத்தில் ஊடகங்களேன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றது என தனக்கு தெரியவில்லை எனவும், ஆனால் எமக்கும் இதற்கும் எந்த தொடர்புகளும் இல்லை. இன்றுள்ள சூழ்நிலையில் முக்கியமான பல விடயங்களை பேச வேண்டியுள்ள ஒரு சூழ்நிலையில் தனியொரு நபர் குறித்து அதிக முக்கியத்துவம் கொடுப்பது ஏன் என்ற கேள்வி எழுகின்றது. ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்துக்கு வருவது ஏன் இவ்வளவு ஒரு முக்கிய விடயமாக ஊடகவியலாளர்கள் தொடர்ச்சியாக கேள்வி கேட்கிறார்கள் என்றும் எனக்கு புரியவில்லை. இன்றைக்கு இருக்கிற இடர் சூழ்நிலையிலே முக்கியமான பல விடயங்களை பேச வேண்டிய ஒரு இடத்திலே தொடர்ச்சியாக ஒரு தனி மனிதனையே குறிவைத்து அவரை பற்றியே கேள்விகளை கேட்டுக்கொண்டு நேரத்தை விரயமாக்குறது அரசாங்கத்தைப் போல பொறுப்பு இல்லாமல் ஊடகவியலாளர்களும் இருக்கிறார்கள். ஒரு எதிர்க்கட்சி தலைவராக யார் வருவார் என்று சொன்னால், பாராளுமன்றத்திலே எதிர்க்கட்சியிலே இருக்கிற அதிகூடிய எண்ணிக்கையானவர்களுடைய தலைவர் தான் எதிர்க்கட்சி. தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு கொடுக்கிறது என்பதற்காக இன்னொருவர் எதிர்க்கட்சி தலைவராக வர முடியாது. அது ஐக்கிய மக்கள் சக்திக்கு கூடுதலான எண்ணிக்கை இருக்கிறதா அல்லது ஐக்கிய தேசிய கட்சிக்கு கூடுதலான எண்ணிக்கை இருக்கிறதா என்பதை பொறுத்து தான் அது நடக்கும். மற்ற கட்சிகளுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. பாராளுமன்ற சம்பிரதாயம் தெரிந்தவர்கள் இந்த கேள்வியை கேட்கவே மாட்டார்கள். மக்கள் ஏற்கனவே வாழ்க்கை செலவு நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் வேளையில் எரிபொருள் விலையை ஏற்றியமைக்கு பொறுப்பேற்று எரிபொருள் அமைச்சர் உதய கமன்பில ராஜினாமா செய்ய வேண்டும் என கூறுவது ஆளுகின்ற பொது என பெறமுன ஆளும் கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் எம்பி அரசின் இந்த திடீர் நன்னடத்தையை பார்த்து உலக மகா நடிப்புடா என நாடு முழுக்க மக்கள் மயங்கி வாயடைத்து நிற்கிறார்கள் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது சமூக ஊடகங்களில் கருத்து பகிர்ந்துள்ளார். அவர் தெரிவிக்கையில், பிழை நடந்தால் இப்படி பொறுப்பேற்று ராஜினாமா செய்வது நல்ல விடயம். அது நாகரிக அரசியல். ஆனால் இந்த அரசின் வரலாறு இப்படி இல்லை. ஆகவே திடீரென அரசு இவ்வளவு நாகரிகமாக செயற்படுவதை பார்க்கும் போது நீங்கள் ஒன்றும் அவ்வளவு நல்ல அரசாங்கம் கிடையாது என மக்கள் சந்தேகத்துடன் அங்கலாய்ப்பதாக தெரிவித்துள்ளார். கோவிட்-19 தொற்றை கட்டுப்படுத்த உரிய வேளையில் தடுப்பூசிகளை வாங்க இந்த அரசு தவறிவிட்டது. மிகவும் நட்பு நாடு என்று இவர்களே கூறிக்கொள்ளும் சீன நாடு கூட தங்கள் தயாரிப்பான சினோபாம் தடுப்பூசியை பங்களாதேசத்துக்கு $10 விலையிலும் இலங்கைக்கு $15 விலையிலும் தருகின்றது. தடுப்பூசியை தேடி மக்கள் அல்லோலகல்லோலப்படுகிறார்கள் எனவும், இவை அனைத்துக்கும் பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய இங்கு ஆட்கள் இல்லை என தெரிவித்துள்ளார்.
நடுக்கடலில் தீப்பிடித்த ரசாயன பொருள் கொண்ட கப்பலை கொழும்பு துறைமுகத்தை நோக்கி பெறச் சொல்லி கடல் வளத்தையும் மீனவர் வாழ்வாதாரத்தையும் அளித்தவர் யார் தெரியவில்லை. அவரை கண்டால் கூட்டி வாருங்க என பாணந்துறை முதல் புத்தளம் மன்னார் வரை மேற்கு கரை முழுக்க மீனவ மக்கள் பொங்கி நின்று கேள்வி எழுப்புவதாக தெரிவித்துள்ளார். இதற்கு நான் தான் பொறுப்பு என பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய இங்கே ஆள் இல்லை என தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் திடீரென அரசு இவ்வளவு நாகரிகமாக செயற்படுவதை பார்க்கும்போது எமக்கு சந்தேகம் எழுவதாகவும் தெரிவித்துள்ளார். உண்மையில் அமைச்சரவை தீர்மானத்தின்படியே விலை தீர்மானிக்கப்படுகின்றது. அமைச்சரவையின் வாழ்க்கை செலவு உபகுழு இருக்கின்றது. அதில் தான் விலைவாசி முடிவுகள் எடுக்கப்படும். அமைச்சரவை அமைச்சராக இருந்த எனக்கு இது பற்றி நன்கு தெரியும். அமைச்சரவை பத்திரங்களை யார் முன்வைத்தாலும் முடிவு எடுக்கப்பட்டால் அது பற்றி முழு அமைச்சரவையும் பொறுப்பு ஏற்க வேண்டும் எனவும் இந்த வாழ்க்கை செலவு உபகுழுவில் யாரெல்லாம் இருக்கின்றார்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார். நிதியமைச்சர் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச, வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன, விவசாய அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமே, ராஜாங்க அமைச்சர் அஜித் ஹப்டால், ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவன் ஆகியோர் இருக்கின்றார்கள். ஜனாதிபதி செயலாளர் பி ஜெயசுந்தர இந்த குழுவின் செயலாளராக குழுவை கூட்டுகின்றார். இங்கேதான் விலையேற்றங்கள் தீர்மானிக்கப்படுகின்றது. ஆகவே இந்த குழுதான் ராஜினாமா செய்ய வேண்டும் அல்லது அனைத்துக்கும் பொறுப்பேற்று ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச ராஜினாமா செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். இதற்கு முன்னால் இதே மாதிரி காலமெல்லாம் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக விஷம் கக்கி வந்து இப்போது அரசு தலைமையின் கோபத்துக்கு ஆளாகி அதனால் வாயை மூடிக்கொண்டு இருக்கும் அமைச்சர் பிமல் வீரவன்சவின் கதியே இன்று அமைச்சர் உதய கமன்பிலவுக்கும் ஏற்பட்டுள்ளது எனவும் இதைத்தான் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என சொல்லுவார்கள் என தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து பங்காளி கட்சியான தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோ வெளியில் வந்து செயல்படுவதற்கான நிலை தற்போது வரை இல்லை எனவும் சில பிரச்சனைகள் கட்சிக்குள் காணப்படுகின்றது எனவும் அதனை நிவர்த்தி செய்து கொண்டு கூட்டுக்குள் இருந்து கொண்டு செயற்படுவோம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் டெலோ கட்சியின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். மன்னாரில் உள்ள அவரது அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் வருட இறுதிக்குள் பாரிய நிதி நெருக்கடிக்குள் தள்ளப்படும் சூழ்நிலை காணப்படுகின்றது எனவும் அதற்கான முதற்படி எரிபொருட்களின் விலையேற்றம் மிகவும் மோசமான ஒரு சூழல் இந்த நாட்டில் இருக்கின்ற நிலையில் வறிய மக்கள் பயன்படுத்துகின்ற மண்ணெண்ணெய் 7 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் சாதாரண மக்கள், கடற்தொழிலாளர்கள், விவசாயிகள், அன்றாட கூலி தொழிலாளர்கள் ஆகியோர் பாரிய பிரச்சினைக்குள் தள்ளப்பட்டுள்ளனர். அரசாங்கம் தன்னை நியாயப்படுத்த கூறுகின்ற காரணங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் நாடு முடக்கப்பட்டுள்ள நிலையில் மக்களும் முடக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இவ்வாறான ஒரு அபாய செய்தியான எரிபொருட்களின் விலையேற்றம் செய்யப்பட்டமை வன்மையாக கண்டிப்பதாகவும் எரிபொருட்கள் மட்டுமில்லை ஏனைய அத்தியாவசிய பொருட்களும் விலை அதிகரிப்பு செய்யப்படுவதற்காக காரணமாக உள்ளது எனவும் பான் உட்பட அனைத்து பொருட்களின் விலையும் அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பம் இதன் வாயிலாக ஏற்பட்டுள்ளது எனவும் எனவே இந்த அரசாங்கம் மக்கள் தொடர்பில் சிந்திக்கின்ற அரசாங்கமாக செயற்படவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்வதாகவும் அந்த வகையில் இலங்கை அரசாங்கம் உடனடியாக விலையேற்றங்களை குறைக்க வேண்டும். நாட்டில் வாழுகின்ற மக்களுக்கு நல்ல செய்தியை விலை குறைப்பினூடாக சொல்ல வேண்டும். இல்லையென்றால் நான் கூறியது போல் இவ்வருட இறுதிக்குள் பாரிய நிதி நெருக்கடிக்குள் அரசாங்கம் தள்ளப்படும் என தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று இரவு திடீரென நிலவிய காற்றுடன் கூடிய மழையின் தாக்கத்தின் காரணமாக 17 குடும்பங்களைச் சேர்ந்த 55 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு உதவி பணிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்துள்ளார். அத்தோடு குறித்த தாக்கத்தினால் 17 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதோடு 3 சிறுதொழில் முயற்சியாளர்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக TN சூரியராஜா மேலும் தெரிவித்துள்ளார். ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் தொடர்பான விவரங்கள் பிரதேச செயலகங்கள் ஊடாக யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவினரால் சேகரிக்கப்பட்டு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சூரியராஜா இதன்போது தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச சபைக்கு உட்பட்ட கொக்குவில் குளப்பட்டி சந்திக்கு அருகில் மீன் வியாபாரம் செய்த 6 வியாபாரிகள் யாழ்ப்பாண போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தற்போதைய பயணத்தடை காலத்தில் நடமாடும் வியாபாரத்துக்கு மட்டுமே அனுமதி அளித்துள்ள நிலையில் தேவையற்ற வகையில் மக்களை ஒன்று திரட்டி மீன் வியாபாரம் செய்தனர் என்ற குற்றச்சாட்டில் அவர்கள் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையம் அழைத்து செல்லப்பட்டனர். அத்துடன் அவர்கள் வியாபாரத்துக்கென வைத்திருந்த மீன்கள் மற்றும் அது சம்பந்தமான வியாபார பொருட்களும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது.
நல்லூர் பிரதேச சபையினால் ஏற்கனவே இவ்வாறான வியாபார நடவடிக்கைகளை மக்களை திரட்டி செய்ய வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையிலும் தொடர்ச்சியாக குறித்த பகுதியில் வியாபாரம் மேற்கொண்ட நிலையில் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதாவது இப்போ உங்களுக்கு 2-3 நேரம் வந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணிட்டாங்க. ஃபோன் வந்து ஐயா இப்போ இப்படி போட்டு விற்க போனால் ஒரு இடத்துல வந்து கூட பேர் வந்து கூடுவாங்க. அது வந்து கொரோனா பெரிய இந்த அரசாங்கம் உடனடியாக பதவி விலக வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா கோரிக்கை விடுத்துள்ளார். கோவிட் பெருந்தொற்று காரணமாக மக்கள் நிற்கதியாகியுள்ள நிலையில் எரிபொருள் விலையை உயர்த்தியமை தொடர்பில் ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சுமத்துவதனை தவிர்த்து ஒட்டுமொத்த அரசாங்கமும் பதவி விலக வேண்டும் என தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை உயர்த்துவதற்கு எடுக்கப்பட்ட எதேச்சதிகார தீர்மானத்தை வாபஸ் பெற்றுக்கொள்வதனை தவிர அரசாங்கத்துக்கு வேறு மாற்று வழிகள் கிடையாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டு மக்களின் கழுத்தை நெரித்துவிட்டு அந்த பழியை ஒருவரின் மீது ஒருவர் சுமத்துவது ஏற்புடையதல்ல என அவர் தெரிவித்துள்ளார். எரிசக்தி அமைச்சர் உதய கமன்பில பதவி விலக வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பொதுச் செயலாளர் சாகர காரியபசம் விடுத்துள்ள கோரிக்கையின் மூலம் ஆளும் கட்சிக்குள் நிலவி வரும் உட்பூசலின் விசாலம் தெளிவாகின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் மீதான மக்களின் நம்பிக்கை வலுவிழந்து வருகின்ற நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இதனை தெரிவித்துள்ளார். வௌவால்களில் புதிய வகை கொரோனா வைரஸ்களை சீன ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். செல் எனும் ஆய்விதழில் வெளியிடப்பட்டிருக்கும் சீனாவின் சாண்டாங் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த அறிவியலாளர்களின் ஆய்வறிக்கை வாயிலாக இது தெரிய வந்துள்ளது. புகான் மாகாணத்தில் உள்ள தாவரவியல் பூங்காவில் இருந்த வௌவால்களிடமிருந்து 2019 ஆண்டு மே மாதம் முதல் 2020 ஆண்டு நவம்பர் மாதம் வரை மாதிரிகள் சேகரித்து ஆய்வு நடத்தியதில் 24 வகையான கொரோனா வைரசுகள் கண்டறியப்பட்டுள்ளதாக ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இவற்றுள் ஒன்று தற்போது உலக பெருந்தொற்றாக கொரோனா மாறுவதற்கு காரணமாக இருந்த SARS-CoV-2 வகையை ஒத்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். கொரோனா வைரஸ் கடந்த ஆண்டு தொடக்கத்தில் சீனாவின் புகான் மாகாணத்தில் முதலாக கண்டறியப்பட்ட நிலையில் அந்த வைரஸ் எங்கிருந்து பரவியது என்பதை கண்டறியும் ஆய்வுகள் தொடர்ந்து வருகின்றது. தற்போது வௌவால்களிடமிருந்து இத்தகைய வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளதால் அவற்றிடமிருந்து கொரோனா வைரஸ் மனிதர்களுக்கு பரவி இருக்குமா என்ற கோணத்தில் ஆய்வுகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் பேசும் மக்களின் அரசியல் அபிலாசைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் வகையில் மலேக தலைமைகள் பொதுவானதொரு நிலைப்பாட்டுக்கு வரும்போது அவர்களுடன் இணைந்து செயற்படுவதில் எவ்வித தடையும் கிடையாதென ஜாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். மஸ்கலியாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அங்கு ஊடகவியலாளர்களை சந்தித்த போது இதனை தெரிவித்துள்ளார். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் பேசும் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பாகும். கடந்த 73 ஆண்டுகளாக வடக்கு கிழக்கில் வாழும் தமிழ் மக்களுக்கு எதிராக அடக்குமுறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளது. அத்தகைய அடக்குமுறைகள் தற்போது மலேக மக்கள் மற்றும் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. எனவே மலேக தலைமைகள் மற்றும் முஸ்லிம் அரசியல் தலைமைகள் இத்தகைய நிலைமைகளை உணர்ந்து தமிழ் பேசும் மக்களின் அரசியல் அபிலாசைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் விதத்தில் தங்களின் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டால் இணைந்து செயற்படுவதில் எந்த பிரச்சனையும் கிடையாது என அவர் தெரிவித்துள்ளார்.